பொருவில் பொன்னித் திருநதியின் கரை வந்து எய்தி புனித நீர் மருவும் தீர்த்தம் மகிழ்ந்து ஆடி மருங்கு வடபால் கரையேறி திருவின் பொலியும் திருப்புலியூர் செம்பொன் மன்றுள் நடம் போற்று உருகு மனத்தினுடன் சென்றார் ஒழியா அன்பில் வழி வந்தார். அடிக்கிறது பாட்டு. இதுல பவானியில் என்ன நதி கூடுது? பவானியில் என்ன நதி கூடுது? காவிரி ஆறு, நொய்யல் நதி, அமராவதி நொய்யல் நதி, அமராவதி நொய்யல் நதி, காவிரி ஆறு. மூணு மூணு நொய்யல் அங்கே கலக்குதா? அமராவதி பிரயாக்ராஜுங்கிற அதுவே ரெண்டு தானே. யமுனை சேர்ந்து கேட்கதான். ஆனாலும் இதை பார்க்கும்போது இங்க ஒரு நதிக்கு ஒரு நதிக்கு ரசிக்கலாம். அதனால திரிவேணின்னு சொல்றோம். ஆனா இது ரெண்டு நதிக்கும் சொல்லாதனால ஒன்று அந்தரவாகினே ஒன்று வந்து கரெக்ட் தான். எங்கேயுமே கலக்கிறது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மூணு தான் ஒன்று கலக்காது, ரெண்டு தான். ரெண்டு கலந்து மூணாதான் ஒன்று வரும். அதுதான் திரிவேணி. இப்போ அமராவதி எங்கே வருது? அமராவதி எங்கேருந்து வருது? அமராவதி நதி எங்கேருந்து பெறப்படுது? நந்திமலை. நந்திமலையா இருக்காது, இப்படிதான் வரும் நினைக்கிறாரு. ஏன்னா கரூர் நோக்கி ஓடுதுங்கிறாங்க. காவேரி இங்கிருந்து வருது, தருமபுரி வழியா உள்ள வருது. நல்ல பவானி, நல்ல பவானிக்கு தான் இருக்கு. எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல பவானி, இங்க ரெண்டும் கலக்குது. காவிரி இப்படியே திருச்சிராப்பள்ளி வழியா வந்து பாக்குறீங்களா? திருச்சிராப்பள்ளி வழியா வந்து மயிலாடுதுறை நோக்கி போகுது. இருந்து கொள்ளையில பிடிச்சி போகுது. சிதம்பரம் எங்க இருக்கு? இங்க அந்த இங்க இருக்காரு. சிதம்பரத்துக்கு இங்க இருந்து புறப்பட்டு வர மதுரைக்கு நேரம் இருக்கக்கூடிய அதே குளத்திலிருந்து புறப்பட்டு கோயம்புத்தூர் வழியா நுழைந்து மற்ற தலங்களை தரிசித்து கொண்டு காவிரியுடைய கரையை வந்து அடைகிறார். பாட்ட பாருங்க. பொருவில் பொன்னித் திருநதியின் கரை வந்து எய்தி. அப்ப எந்த கரையை வந்து அடிச்சிருப்பாரு இவரு? காவிரி கரை தாங்க. காவிரியில எந்த தென்கரையா வடகரையா மேல் கரையா கீழ் கரையா? தென்கரையா தான் இருக்கிறது. எப்படி? மேல வடக்கு கீழே பக்கம் தெற்காது. ஆமா, கீழே தெற்காது, மேல வடக்கு, கீழே தெற்குதான். தென்கரை தான் போயிருக்கு. அப்ப தென்கரைக்கு தான் போறேன். ஆமா, தென்கரையில போய் எங்க இருப்பார்? நிச்சயமா கண்டிப்பா பவானி கொடுக்குறப்ப இருக்கு. ஏன்னா குளிக்கிறத பத்தி சொல்ற அந்த இடத்துல கரை வந்து எய்தி புனித நீர் மருவும் தீர்த்தம் மகிழ்ந்து ஆடி. பவானி சங்கமேஸ்வரர் கூடுதல் ரெண்டு கருத்துல மருங்கு வடபால். ஆமா, மருங்கு வடபால் கரையேறி. அப்படி தென்காவிரி அடைஞ்சு எப்படி புவியல அப்படியே காட்டுறது. இங்க குளிச்சுட்டு அப்படியே கரையேறி அந்த பக்கம் போயிட்டாரு. இப்போ வடகரை வழியாவே தலங்களை தரிசனம் பண்ணிட்டு எங்க போறாரு? ஞான சம்பந்தம் தான் புறப்பட்டார். ஞான சம்பந்தம் திருக்காழியில இருந்து புறப்பட்டு கொள்ளிடம் கொள்ளிடத்தை கிடந்து அதுக்கு போனார். இல்லை, சிதம்பரத்துல இருந்து முதல்ல ஒரு தலையாத்திரை போய் வாரப்பாடி பட்டாக்கு வயல் திரும்பி வந்துட்டார். திரும்ப புறப்பட்டு வடகரை தலையாத்திரையா புறப்பட்டு இந்த கொல்லிமழன் நோய் இருந்தது இதெல்லாம் பண்ணிட்டு நேராக பவானிக்கு வருவார். பூநாட்டை கிடைக்க பவானியை போடுவார். பவானியில பாடிட்டு அங்கிருந்து காவிரி தென்கரைக்கு மாறுவார். தென்கரையில் திரும்பி அங்கே வந்து தான் இப்போ இது திருவாவூர்துறையோட இந்த அப்பாவுக்காக பூதம் பொட்டிடு இருக்குல்ல, அந்த அற்புதம் நடக்கும். அது முடிச்சதுக்கு பிறகு காவிரி தென்கரை வழியாகவே மாயாவரத்துக்கு காலெலாம் சொன்னாங்க. மூணு வழியாக வந்தார். மாயாவரத்துக்கு வருவார். மாயாவரத்துக்கு வந்து இங்கே திரும்பி திருநள்ளாறு போய் புகழூர்ல பண்றதை பார்க்கறது அந்த சரித்திரமாகும். இப்போ ஞானசம்பந்தர் இப்படி பயன்படுத்தின வழியை இப்படி பயன்படுத்துறாங்க. சொல்றது புரியுது? என்ன சொல்லணும்னு புரியுதா இல்லையா? காவிரி வடகரை வழியா சிதம்பரத்துக்கு போறாரு. தென்கரைக்கு போய் பவானி கூடுதலைக்கு போய் பவானியில இறங்கி குளிச்சுட்டு வடகரைக்கு போய் வடகரை வழியாவே. அப்போ என்ன அர்த்தம்? எப்படி வந்திருக்காரு? பவானி நாமக்கல் வடகரை தென்கரையா? தென்கரை. இது
மகுடேஸ்வரர் கொடுமுடி தென்கரையில். அப்போ அங்கே வடகரையில் எதுவும் தலம் இல்லை அந்த பகுதியில். வடகரைன்னு நேராக இங்கே வந்துட்டிங்கன்னா நமக்கு கொல்லிமழவன் திருவாசி அந்த வழியாக வரார். வந்து கொல்லிமழவன் நோய் திருத்த அப்படி வருதா? அப்போ அந்த தலங்கள்லாம் தரிசனம் பண்ணி கொண்டு ஈங்கோய் மலை சொல்கிறார். புளித்தலைங்கிறது இது தானே ரத்னகிரி சொல்கிறார். தென்கரை ஐயர்மலை அதெல்லாம் இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வடகரையில் திருவாசி வருது. ஃபஸ்ட்டில் திருவாசிங்கிறது பாய்ச்சல் ஆசிரமம். பாய்ச்சல் ஆசிரமம் தரிசனம் பண்ணிட்டு பைங்கீலி வந்து பைங்கீலியிலேருந்து திரு ஆனைக்கா வந்திருப்பார் இல்லையா? ஆனைக்காலேருந்து திருக்காட்டுப்பள்ளி திருப்புறம்பயம் அப்படியே கும்பகோணம் வடகரைக்கு வந்து திருவையாறு இந்த தலங்கள்லாம் தரிசனம் பண்ணி கொண்டு அப்போ திருவையாறு தரிசனம் பண்ணியிருப்பார் இவர் முன்னாடியே இல்லையா? ஏன்னா வந்த வழி திருவையாறு காவிரி வடகரைக்கும் போது வடகரை தான் திருவையாறு. வடகரை சிலங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணி கொண்டு பாருங்க. சிந்தனை நமக்கு இப்போ முன்னாடி இல்லை. இது வரைக்கும் நம்ம சுந்தரமூர்த்தி சாமி காட்டி தான் அவர் திருவையாறு பார்த்துருப்பார் சேரமான் பெருமாள் நம்ம இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கோம். இப்போ சிந்தனை இப்படி பிறக்கும்பொழுது இவர் ஏற்கனவே திருவையாறு வழியாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு பாருங்க. புரிதாலே சொல்கிறது? திருவையாறு பார்த்துட்டு திருப்பழன வழியாக அப்படியே திருவியலூர் அப்படியே இப்போது நான் சொல்கிறது மயிலாடுதுறை ரூட்டை சொல்லிட்டு இருக்கேன். வெறும் மாயிரத்தை நோக்கியே வரலையே. காவேரி தாண்டி கொள்ளிடத்தை தாண்டி தான் வரணும். இப்போ ஆமாம் தானே? மழபாடி வழியாக வந்துருக்கணும். மழபாடி தான் கொள்ளிடக்கரை இருக்கணும். மழபாடி வழியாக அப்படியே வந்து கடம்பூர் வழியாக காட்டுமன்னார் கோயில் வழியாக போட்டுருக்காரு. புரியுதுங்களா? தமிழ்நாடு மேப்லாம் உங்களுக்கு புரிஞ்ச அனைத்து விஷயங்கள்லாம் புரியும். கொள்ளிடத்துக்கு அங்கே தானே இருக்கிறோம். அந்த பக்கம் சிதம்பரம் எப்படி வந்துட்டு நாம காவேரி வடகரை விட்டு பேசிட்டு இருக்கிறோம். காவேரி வடகரை கடந்து அடுத்தது காட்டுமன்னார் கோயிலிருந்து நேரடியாக சிதம்பரத்துக்கு ரூட் இருக்கு இல்லையா? அப்போ கடம்பூர் வழியா காட்டுமன்னார் கோயில் வழியா நெடுஞ்சேரி வழியா சிதம்பரத்துக்கு வந்து இதுதான் சரியான வழியாக இருக்க முடியும். இப்போ நம்ம சொல்ற ரூட்டுப்படி எங்கே வந்துருவது? காவேரி வடகரையில மாயம் கும்பகோணம் மாயம் வந்துடும். தள்ளி வந்து சிதம்பரத்துக்கு வராது அந்த ரூட். நடுநாட்டு சோழநாடு எல்லா பகுதி தான். நீ வெள்ளாட்டானா நடுநாடு திருச்சிராப்பள்ளிலேருந்து ஓமமாம்புலியூர் அந்த ரூட் வழியாக காட்டுமன்னார் கோயில் இப்படி வீராண நெடுஞ்சேரி அப்படியே வந்துருக்கும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் அது கும்பகோணத்துக்கு வந்துட்டானுன்னு வச்சிங்களேன். சுந்தரமூர்த்தி சாமி கும்பகோணத்துக்கு வர்றார். ஆரை விடதலி பாடுறார். அங்கமோதியோர் ஆரை மேற்றலையும் பாடிட்டு போய் அடுத்தது முதுகுன்றம் நோக்கி போகிறார். கும்பகோணத்துலேருந்து நார்த்து வடக்கு நேராக போனால் முதுகுன்றம் வரும். அப்போ அந்த ரூட்டுக்கு வந்து போனாலும் போகலாம். தென்கரை வழி வடகரை வழியாக வந்து கும்பகோணம் வந்து கும்பகோணத்துலேருந்து கொஞ்சம் வடக்கு போனாக்க கூடலையாற்றூர் முதுகுன்றம் முஷ்டம் ஸ்ரீமுஷ்ணம் சிதம்பரம் வந்துடலாம். அப்படி இதெல்லாம் புரியுதுங்களா? அப்படியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கொள்ளிட வடகரை நேரடியாக கொள்ளிடத்தை தாண்டா மழபாடி வழியாக நேராக உள்ள வந்து கொள்ளிடக்கரையில் காட்டுமன்னார் கோயில் கடம்பூர் அந்த கடம்பூர் வழியாக காட்டுமன்னார் கோயில் வந்து திருநாரையூர் வழியாக கும்பகோணம் சிதம்பரம் வந்திருப்பார். இந்த ரூட்டில் ஏதோ ஒரு ரூட்டை தான் சாமி பயன்படுத்தியிருக்கார். விளக்கம் புரியுதா இல்லையா சொல்கிறது? அப்போ மருவு தீர்த்தம் மகிழ்ந்து ஆடி மரங்கு வடபால் கரையேறி திருவின் பொழியும் திருப்புலியூர் செம்பொன் மன்றுள் தடம் போற்றும் உருகு மனத்தினுடன். அப்போ இவருக்கு நிறைய தெலுங்கு இருக்கு. நிறைய தெலுங்குல தரிசிட்டு போனாரா அப்படிங்கிறது சின்ன குறிப்பு கொடுக்குறார் சேக்கராட சாமி. என்னுடைய சிந்தனை எல்லாம் எதை நோக்கி தான் இருந்தது இப்போதைக்கு? சிதம்பரம் தரிசனம் பண்ணணுங்கிறது தான். அதனால மேக்ஸிமம் டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுகிறது. இப்போ எல்லா தெலுங்குக்கும் போனாக்கா சிதம்பரம் என்னைக்கு போய் சேர்றது? அதனால இதான் தெளிவாக சொல்றாரு. திருப்புலியூர் செம்பொன் மன்றுள் நடம்போற்று உருகு மனத்தினுடன் சென்றார். ஒழியா அன்பின் வழி வந்தார். அன்பின் வழி வந்தார். இப்போ எந்த வழி வந்தார் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். சேகராசனி என்ன காட்டுமன்னார் கோயிலா கடம்பூராண்டு கிடக்குற அவரு அன்பின் வழி வந்தார். அவ்வளோதான் அப்படி போச்சு. அன்பின் வழி வந்தாலும் இதுல வழியில தான் போயாகணும்.
அன்பின் வழி வரும்போது இங்க என்னது ஒழியா அன்பின் வழினா என்ன தெரியுமா? கணிதத்துல இன்னும் திரும்ப கணிதத்துக்கு போறோம். இன்னைக்கு இந்த ஷார்டஸ்ட் பாத்து ஒன்று கண்டுபிடிக்கணும் கணிதத்துல. அப்படி ஒரு கணிதம் இருக்கு தெரியுமா? ஒரு நிகழ்த்தவை கொடுத்துருவாங்க. நிகழ்த்தவை வச்சு படம் போடணும் வட்டம் வட்டமா. ஒரு ரீச் இருக்கும் இங்க இருந்து இன்னொரு பாயிண்ட் நம்ம ரீச் பண்ணணும். அதுக்கு இங்க ஒரு முட்டை, 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 இங்க ஒரு முட்டை போனதுக்கு A B C D E F G H I வச்சு இப்போ நம்ம I நம்ம ரீச் ஆகணும்னு வச்சுருக்கோம். சரி, ஹெச் ரீச் ஆகணும்னு வச்சுருக்கோம். இப்போ இந்த ஏலேருந்து ஹெச் ரீச் ஆகிறதுக்கு எதெல்லாம் வழி ஈஸியா அப்படி ஒரு கணக்கு பண்ணோம். இது ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இப்போ எப்படி இருக்கு வச்சுக்கேன் A C D E இப்படி இருக்கு வச்சுக்கிறேன். இப்போ கனெக்ட் பண்ணணும் A C D எங்க இருக்காரு D வச்சுக்கோம். Dல கனெக்ட் பண்ணி Eக்கு போய் Iக்கு வரும். அப்போ இது ஒரு பேர் புரிதானே சொல்றது. அதே மாதிரி இன்னொரு ஏல ஏக்கு போய் சிக்கு போய் எஃப்க்கு போய் ஐக்கு வரலாம். ACF இருக்கிறதா இப்படி பார்த்தா ஒரு கிணறு இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் ஷார்டஸ்ட் பார்த்து எது கண்டுபிடிக்க கேட்பாங்க கணக்கில். இப்போ இதில் எது ஈஸியாக சீக்கிரமாக ஹெச்ஐ ரீச் ஆகிறதுக்கு எது இருக்கோ அதை நம்ம எடுத்து விடையாக போகணும். கரெக்டாக லாங்கஸ்ட் பார்த்து கேட்பாங்க. சுத்து வழியை சொல்லணும். இது வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இப்போ உங்களுக்கு கூகுள் மேப் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கூகுள் மேப் இப்போ இந்த கணிதத்தில் அடிப்படைத்து ஒர்க் ஆகுது. கூகுள் மேப் என்ன பண்ணுவோம், நீங்கள் ஒரு வழியாக போயிட்டு இருக்கீங்க, போயிட்டே இருக்கும்போது நீங்கள் வேறு வழியாக போனால் டக்குன்னு என்ன பண்ணுவோம், இந்த வழியாக போகாதாங்கம்மா உங்களை அதுக்கேற்ற மாதிரி வழியாக மாற்றிக்கும். மாற்றி உங்களுடைய டார்கெட்டில் போய் விட்டுருவோம். உங்களை கொண்டு போய் அது மேன்மேட் மிஸ்டேக். ரொம்ப பழைய மேப் போட்டீங்களா? அதனால இப்ப என்ன சொல்ற, இது புரியுது இல்லையா? ஷார்டஸ்ட் பாத்து. இப்போ அன்பின் வழிங்கிறது என்னது? இப்போ அன்பின் வழியில் அடி போறாரு, உருக மனத்துடன் போறாரு. அப்ப எவ்வளவு சீக்கிரம் போகணுமோ அவ்வளவு சீக்கிரம் போறதுதான் இங்க அன்பின் வழி. ஆமா தானே? இப்ப இங்க அப்போ இது ஷார்டஸ்ட் பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்கும். இது கடிதத்தில் இருக்கு. இமேஜ் ப்ராசஸிங் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுதான் இப்போ முழுக்க முழுக்க எல்லாத்துலையும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஃபோன் லாக் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, மூஞ்சி வச்சுக்கிற பாருங்க. அப்போ அது எல்லாமே இமேஜ் ப்ராசஸிங் தான். நம்ம முகத்தை நம்ம எந்த ஃபோட்டோ கூட தான் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தனித்தனி டாட்டாக பிரித்து ஒவ்வொரு டாட்டுக்கும் மேட்ரிக்ஸ் அது புரிஞ்சிக்கும். அப்படி தான் அது பண்ணி ஃபுல்லாக இப்போ ஒர்க் ஆகிறது எல்லாமே இமேஜ் ப்ராசஸிங் தான் நடந்துட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபோட்டோ போடுவீங்க. ஃபோட்டோ போடும்போது ஒரு ஃபுல் ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. நீங்கள் அதை அப்லோட் பண்ணுறீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி பழையதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சதுரமாக தான் காமிக்கும், பாதிக்கு கீழே காமிக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முகம் நேராக வந்துடும் நீங்கள் எப்படி போட்டாலும். காரணம் முகம் இது தான் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக கீழே கொண்டு வந்து காமிக்கும். இப்படிலாம் டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ ஷார்டஸ்ட் பார்த்து அன்பின் வழின்னு அர்த்தம் அதுக்கு பேர். அப்போ அன்பின் வழி வந்தார் யாரு? ஏரமான் பெருமாள். எங்க வந்தார்? வந்து தில்லை மூதூரில் எல்லை வணங்கி மகிழ்கையினால் அந்த நாளர் தொண்டர் குழாம் அணைந்த போது எதிர் வணங்கி சந்தவிரை புந்திரு வீதி இறைஞ்சி தலைமேல் கரமுகிழ்ப்ப சிந்தை மகிழ எழுநிலை கோபுரத்தை அணைந்தார் சேரனார். பாட்டு இதில் எனக்கு இன்னொரு ஆராய்ச்சி தோன்றுறது. இப்போ புராணத்தை கூட யாரும் கொடுத்தா தான் பார்க்க முடியும், பொருத்தமாக இருக்கான்னு பார்ப்போம். என்னென்ன என்ன சந்தேகம்னா, நிச்சயமா மேற்கு வாசல் வழியாக இவர் நுழைஞ்சிருப்பார் அப்படிங்கிற மாட்டுக்கிறது இல்லை. நம்ம போட்ட ரூட்டு படி அவர் எதில் தான் வந்திருப்பாரு. காட்டுமன்னார் கோயில் வழியாக வந்தாருன்னா நேராக மேற்கு வாசல் தான். இப்போ மேற்கு வாசல் அப்படிங்கிறது சிறப்பாக ஏதாவது வார்த்தையில் குறிக்கிறாரா சேக்கரார் சாமி அப்படின்னு எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா அப்பர் சாமி மேற்கு வாசல் வழியாக நுழையிறாங்க. அப்போ மஞ்சிற்பொலி நெடுமதில் சூழ் குடதிசை மணிவாயிற்புறம் வந்து எழுநிலை மாடம் கைதொழுதுன்னு அங்கே சொல்கிறாங்க.
எழுநிலைன்னு அங்கே வருது. ஸோ அதனால் இங்கேயும் எழுநிலை இருக்குது. அது மேற்கு வாசலுக்கு வருதா கம்பேரபிளான்னு பார்த்தோம்னா அதுக்காக சுந்தரமூர்த்தி சாமி வரும்போது அந்த வாசல் எப்படி சொல்கிறாருன்னு பார்க்க போனேன். இப்போ சுந்தரமூர்த்தி சாமி சொல்லும் பொழுது மணிநெடும் வாயில்ட்டார், ஞானசம்பந்தர் எழுநிலை கோபுரங்கிறார். அப்போ எழுநிலை கோபுரங்கிறது பொதுவான எதுக்காக ஒரு எழுநிலை 7 மாடத்தோட மேற்கு வாசல் மட்டும் பொருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் எனக்கு டவுட் இருந்துச்சு. அதனால ஆமாம் எழுந்திருக்காத எழுநிலை மாடல். அப்போ இருந்த கோபுரமே வேற, இப்போ இருக்கிற கோபுரம் கிடையாது. இதுக்கு இன்னொரு சாட்டு சொல்கிறார்கள். குடவாயில் பாலபுரம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோபுரம் அமைத்தல் அப்படிங்கிறது இல்லை கோபுரத்தை பெருசாக அமைப்பது என்பது நமக்கு பாண்டியர்களுடைய காலகட்டங்கிறாங்க. சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னா விமானத்துக்கு பெருசு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. விமானம் சாமி கர்ப்பகிரகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய விமானத்தை பெருசாக அமைப்பது வழக்கம் உண்டு. பாண்டியர்கள் கோபுரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விமானத்தை சிறிதாக அமைச்சிருப்பாங்கன்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆமாம். இப்போ இந்த சிதம்பரத்தை பற்றி ஒரு குறிப்பு தஞ்சை பெரிய கோயில் ஓவியத்தில் கிடைக்கிது. தஞ்சை பெரிய கோயில் ஓவியத்தில் ராஜராஜ சோழர் தன்னுடைய 3 மனைவிமாரோட நடராஜா தரிசனம் பண்ணக்கூடிய காட்சி வரையப்பட்டிருக்கு. அதில் தஞ்சை ஓவியத்தில் சாந்தார நாடி ஓவியத்தில் அதில் நடராஜா தரிசனம் பண்ணும்போது நடராஜா அம்பலத்துக்கு கீழே இருக்கிறது மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. சுத்தூரும் 4 வீதியில் 4 கோபுரம் காமிக்கப்பட்டிருக்கு. அந்த கோபுரம் எப்படி காமிக்கப்பட்டிருக்குன்னா, திருவஞ்சைக்களம் போனவங்க பார்த்துருப்பீங்க. திருவஞ்சைக்களம், திருச்சூர் வடக்குநாதர் கோயில், அந்த கோயிலில் கோபுரம் பார்த்துருக்கீங்கன்னா கேரளா பாணி கோபுரம் இருக்கும். 2 அடுக்கில் அமைக்கப்பட்டிருக்கு. ஓட்டுக்கிற இடத்துல தான் இருப்பாங்க கேமரம். அந்த கோபுரம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஓடால் அமைக்கப்பட்ட அந்த கட்டிட வடிவம். மரத்தால் அமைக்கப்பட்டது எல்லாமே ஓடு வேயப்பட்ட இந்த திருச்சூர் கேரளாவில் எப்படி இருக்கக்கூடிய பழைய கட்டிட பாணி. அந்த பாணியில தான் சிதம்பரம் கோயில் கோபுரங்கள் காட்டப்பட்டிருக்கு. எங்க ராஜராஜ சோழனுடைய தரிசன காலகட்டத்தில். ஆனா நல்லா கவனிச்சிங்க, அப்போ டெக்னாலஜி வளரலையான்னு கேட்டா ராஜராஜ சோழன் எதுல தான் வரைஞ்சி வச்சிருக்காரு? இத பெரிய கோயில்ல தான் வரைஞ்சி வச்சிருக்காரு. பெரிய கோயில் கட்ட அந்த ஓவியம் வரையும் பொழுது 2 கோபுரம் கட்டிட்டாங்க பெருசா. அப்போ கோபுரம் கட்ட முடியாத டெக்னாலஜிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா பழமை மாறாமே வச்சிருந்துருக்கிறாங்க சிதம்பரத்தை பொறுத்தளவுக்கு. விளக்க புரியுதுன்னு சொல்றது. ஓட்டை பிரிச்சுட்டு பின்னாடி வந்த ஆட்கள் தான் இப்ப இருக்கிற கல்லால கட்டின கோபுரங்கள். பின்னாடி வந்த ஆட்கள் தான் எல்லாமே பிற்கால கோபுரங்கள் தான். ஆமா, பாண்டிய ராஜா கட்டின கோபுரம் தான் மேற்கு கோபுரம்னு சொல்றாங்க. கிருஷ்ணதேவராயர் கட்டினது வடக்கு கோபுரம். கோப்பரஞ்சிங்கனுடைய திருப்பணி உடையதாக கிழக்கோபுரம் சொல்லப்படுகிறது. தெற்கோபுரம் தான் பாண்டியராஜா. இப்படி 4 பேர் ரொம்ப பிற்கா சோழர்கள் யாருமே கோபுர திருப்பணி பண்ணல சிதம்பரத்துக்கு. பழைய திருப்பணி அப்படியே விட்டுருக்கிறாங்க. அப்படி ஒரு இது ஒரு தேரி தான். எவ்வளோ நம்ம கல்வெட்டை போய் நேராக பார்க்கல, நான் இருக்கிற புத்தகத்தில் உள்ள பாண்டிதான் இருக்கும். ஆமாம். இப்போ என்ன சொல்ல வந்தேன், அந்த ராஜராஜ சோழர் தரிசனம் பண்ண காட்சி ஓவிய காட்சியில் கோபுரம் எப்படி காட்டப்பட்டிருக்கு? கேரளா பாணி பழைய கோபுரம் காட்டப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஓவியம் வரையப்பட்ட கோயிலே ஃபுல் டெக்னாலஜியில் கட்டப்பட்ட கோயில். பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அப்பயே சிதம்பரம் இவ்வளோ பெரிய கோயில் கட்டணும், சிதம்பரத்துக்கு என்ன பண்ணல அப்போ கோபுரம் கட்டலைன்னு தெரியுது. மரபு மாறாமே வச்சிருந்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இது இருக்கு. ரெண்டாவது இவங்க அலோவ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. இல்லை வாழ்ந்தவர்கள் கொஞ்சம் கரார் இல்லையா, கரார் பேர் வழிகள் அவங்க. அதனால அப்புறம் மாதிரி காலகட்டத்தை மாற்றிருக்கலாம். இல்லை இவர் முன்னெடுக்காமல் இருந்திருக்கலாம், பணிகளை எது வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் தேவையான பணி செஞ்சுருப்பாங்க. ரெனோவேஷன் பண்ணி புதுசாக மாற்றுறது, ரெனோவேஷன் நடந்துகிட்டே இருந்திருக்கும். புதுசாக அப்படியே டெமாலிஷ் பண்ணிட்டு மாற்றுறது அப்படிங்கிற ஐடியாலஜி இப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை இருக்கும்போது நம்ம புதுசாக நல்லா கட்டுவோம், இருக்கிறத மாற்ற வேணாம்னு நினச்சிருக்காரான்னு தெரியல. அதனால் அப்படி ஒரு தியரி சொல்கிறாங்க. அதை புலவாயில் பாலசுப்ரமணியன் சொல்கிறார் இந்த கருத்தை. ஏன்னா அப்போவே தெளிவாக கட்டப்பட்ட தஞ்சாவூர் பெரிய கோயில் கோபுரங்க 2 கேரளாந்தகன் திருவாயிலும் ராஜராஜன் திருவாயிலும் பெருசாக கட்டப்பட்டுட்டு அப்போது சிதம்பரத்துக்கு நிச்சயமாக அவங்க திருப்பணி பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க யாருமே பண்ணலை. பிறகு வந்து ராஜாக்கள் தான் சுற்றி மாட வீதி அமைக்கிறாங்கன்னு தெரியுது. அப்போது எழுநிலை மாடங்கிறது நீங்கள் சொல்கிறபடி கருத்தை இப்போ என்னப்போ 7 மாடங்கள் அமைந்ததுன்னு சொல்ல வாய்ப்பு இல்லை. எழுந்ததாகிய மாடம்னு வச்சுக்கிட்டு தான். அப்போ நிச்சயமாக இன்னொரு ஐடியாலஜி படி இப்போ இவர் நுழைஞ்சது மேற்கு வாசலாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக, இல்லையா? காட்டுமன்னார் கோயில் வழியாக உள்ள நுழையும் போது மேற்கு வாசல் வழியாக அப்பர் சாமி உள்ள வந்தாங்க. அப்போ அந்த வழியாக தான் வந்திருக்கார் சாமி. நீலாபம் பந்து
வந்து தில்லை மோதூரில் எல்லை வணங்கி. எல்லை வணங்கினா என்ன கிடைக்கும்? தில்லை எல்லை வணங்கினா என்ன கிடைக்கும்? முத்தியே கிடைச்சிடும். ஆமா, தில்லை வட்டம் திசை கைதொழுவார் பிணை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மை. அப்படிதான் சொல்லுகிறார். தில்லை இருக்கிற திசையை நோக்கி வணங்கினாலே போதும், தில்லையை நினைச்சு அப்பேற்பட்ட முத்தியை கொடுக்கக்கூடிய கஷேத்திரம் என்று அதை சொல்லுகிறார்கள். கோபுரங்கள் நான்கினையும் கண்ட அளவில் தீபறந்த என் வினையெல்லாம் தீபறந்த பஞ்சு போல போகுதே, நூபுரங்கள் ஆர்க்கின்ற தில்லை சிற்றம்பலவா நின் பாதம் தருவது என்னவோன்னு கேட்டார் பூர்ணமச்சிவாயர். திருவண்ணாமலையிலேருந்து சிதம்பரம் வந்துட்டு இருக்காரு. பூனகிரிக்கிட்ட வரும்பொழுது 4 கோபுரம் தரிசனம் ஆகும். இப்பயும் அங்கே தரிசனம் ஆகும். இப்போ பைபாஸ் போட்டிருக்கான் சிதம்பரத்துக்கு. பைபாஸ் மேலே ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்தில் ஏறினா தெரியும், நல்ல 4 கோபுரம் நல்லா தெரியும், தெரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ பூனகிரியிலேருந்து வந்தோம்னா தரையிலேருந்து பார்த்தாலே தெரியும் நல்லாவே 4 கோபுரம். அதை பார்த்துட்டு பாடுறார். இந்த 4 கோபுரத்தையும் பார்த்த மாத்திரத்தில் என்னுடைய ஜீவனையெல்லாம் தீ பறந்த பஞ்சு போல போகுது. முத்தி இன்பமே எனக்கு கிடைச்சிட்டு இங்கேயே கோபுரத்தை தரிசனம் பண்ண உடனே. இங்கேயே முத்தியே கொடுத்துட்டியே, உன் தரிசனம் அப்போ எனக்கு என்னத்தை கொடுக்கணும் கேட்குறார். உன் திருவடி என்னத்தை என்ன கொடுக்கும்? இங்கேயே முத்தியே கொடு. அதிகபட்சம் உச்சப்பட்ட டார்கெட்டே என்னதுப்பா? முத்தி. அதையே இங்கே கொடுக்குறியா? அப்போ உங்க தரிசனம் பண்ண கொடுக்க வேண்டிய. அதனால இந்த முத்தி இன்பத்தோட வேற ஒரு பெரிய பேர் இருக்கிறதா சொல்லுகிறார் சேக்கரார் சாமி. அது என்ன தெரியுமா? இல்லைவாழ் அந்தனராகவே பிறக்கிறது. சேக்கரார் சாமி சொல்லுகிறார். பெற்றினார் பெருமைக்கு எல்லையாயினார் இனி பெரும் பேரு ஒன்று இல்லார். அப்ப இனி பெரும் பேருனா முத்தி தான் நமக்கெல்லாம். இப்போ அவங்களும் முத்தி அடையணும்னா முத்திங்கிற பேரே அவங்களுக்கு தேவையில்லைன்ட்டார். ஏன்? போட்டிட முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார், இனி பெரும் பேர் ஒன்று இல்லார். குறைஞ்சிட்டாங்க. அதான் முத்திக்கு போயிட்டு இருக்காங்களோ அப்படி இருக்கு. அவருடைய பெருமை எப்படி காட்டப்படுகிறது வச்சுங்க. அவங்க அப்படி பெருமையோட அவங்க பெருமை தெரிந்து இருக்கிறாங்களான்னு தெரியாது நமக்கு. இப்போ ஆராய்ச்சி பார்த்தோம்னா இல்லை, எல்லாரும் தெரியும். ஏதோ ஒரு சிலர் இருக்கிற 400 300ல் ஒரு 50 அப்படி இருக்கலாம் வேணாம். இப்போ எல்லாருக்கும் அவ்வளோ தூரம் அந்த பிறவியுடைய பெருமை அறிஞ்சிருக்கு. இந்த பிறவி பெருமை தெரியாமையில இருக்கிறாங்க 10 பேர் இருக்காங்க. 10 பேர் நம்ம பார்க்குற அளவுக்கு தெரியுது. வெறும் 5 பேர் 10 பேர் அப்படி தான் அதில் விஷயப்படி தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. மற்றபடி எல்லாருமே அந்த பொதுவான கோயிலில் வேலை பார்க்குறா நம்ம ஒரு குடும்பம் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. மற்றபடி தெரியல. சரி, அந்தந்த பெரிய சாமி அது நம்ம ஆராய்ச்சி தேவையில்லை, சொல்லிட்டாங்க அவங்கள தான். இன்றிவர் பெருமை எல்லாம் எம்பலாம் எல்லைத்தாமோ தண்டமிழ் பயனாய் வந்த திருத்தொண்ட தொகை முன்பாட அன்றுவன் தொண்டர் தம்பி அருளி ஆரூர் அண்ணன் முன்திரு வாக்கால் கொத்த முதற்பொருள் ஆனார் என்றாலும் தெளிவாளரை பற்றி பேசுகிறது புராணம். அந்த அந்தணர்கள் எதிர்கொள்கிறார்கள் சாமியை. இந்த நாளரு தொண்டர் உழாமணைந்த போதில் அந்தணர்களும் அடியார்களும் சேர்ந்து எதிர்கொள்கிறார்கள். ராஜா வராரு, ராஜா வராரு. நம்ம வந்திருக்கா செய்தி அப்புறம் நிச்சயமா வந்திருக்கு. முன்னாடி ஏற்பாடு பண்ண போயிடும். நம்ம போனாலே நான் ஆர்டர் பண்ணுறோம். கோயிலில் சாப்பாடு ஏதாவது அரேஞ்ச் பண்ணிடுவாங்களா, வந்துடுவாங்களா, அப்படி ஏற்பாடு பண்ணிட்டு போகிறோம். நம்மளே ராஜா வந்தால் என்ன நடந்திருக்காது. அப்போ பெரிய தோரணம் கட்டி விழாவை எடுத்துருப்பாங்கலாம். ஆமாம். ஆனால் இந்த போதில் பொட்டியில் போயிருக்கு காசு. ஆளுக்கு ஒரு மரக்கா தங்க காசு அளந்து போடுங்க, எல்லா இந்தனர்களை கொண்டிருப்பார் ராஜா. சந்த வீரை பூந்திருவீதி இறைஞ்சி. இந்த வீதியோட பெருமை என்ன? பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதினார் அப்புறம் சாமி புராணம். சிதம்பரம் வீதிக்கே நம்ம பிறவியை போக்க வல்லாம இருக்கான். பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளம் கொண்டாருங்க. திருவீதியை வணங்குகின்றார். இந்த போதில் ஏன் சிற்றம்பலத்துக்கு ஈக்குவல் அந்த வீதிக்கு பேர். ஏன் சாமி அங்கே வந்துடுறாருல நேரடியாவே. பிறந்த சேத்திரத்துக்கு இந்த பெருமை கிடையாது. மூலவர் நேராக வர மூலவர் இருக்கிற இடம் தான் சிற்றம்பலம். நடராஜா விட விசேஷம் தெரியுமா? சபைக்கு தான் விசேஷம். நடராஜா வெளில வந்துட்டாலும் சபையில் பூஜை உண்டாங்க. ஆமாம், ரகசிய பூஜை பேர். அப்போ அவர் இருக்கிற இடம் சிற்றம்பலம். அவர் மூவ் ஆனாலும் எங்கே போனாலும் சிற்றம்பலம் தான். அது முதலமைச்சர் வெளியூரில் போய் தங்கினாருன்னா தலைமை சங்கலம் எங்கே போகுது? எங்கே தங்கியிருக்காரோ அங்கே போயிடும். ஆமாம் தானே?
அப்போ சாமி வெளில வந்துட்டாருன்னா இருக்கிற இடம் சிற்றபை, வீதியில் இருக்கிறப்ப எது சிற்றபை? வீதி தான் சிற்றபை. ஆண்டுக்கு 2 தடவை சாமி அந்த வீதியில் இருக்காரு சிதம்பரத்தில். அப்போ அது சிற்றபைக்கு ஈக்குவல் தான். அது முத்தியை கொடுக்கக்கூடியது. அதான் பொய்ப்பேராவி பெணியோட்டும் திருவீதி என்று காட்டுவார். இந்த வீதிக்கே அவ்வளோ பெருமை இருக்கு. சந்த விரை பூந்திருவீதி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அப்படி வீதியை ராஜா வராரு. இறைஞ்சி தலைமேல் கரம் முகிழ்ப்ப, கரம் முகிழ்ப்பனா அப்படி பூச்சி முகிழ்த்தல்னா பூத்தல்னு அர்த்தம். சிந்தை மகிழ எழுநிலை கோபுரத்தை அணைந்தார் சரணார். மகிழ்ச்சியோட நடராஜா தரிசனம் பண்ண போற அந்த இன்பம் அது சொல்லி முடிக்க முடியாது. பதப்பா இருக்குங்கிறாங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் அன்னைக்கு புதுசாக தான் இருப்பார் அவர். எத்தனை தடவை போனாலும் அப்போ ஒரு புது காட்சி கொடுப்பார். எத்தனை தடவை போயிருந்தாலும் அப்போ ஒரு மாதிரி தெரியும். அப்போதான் இது இவ்வளோ நாள் இது இப்படி இருக்காங்கிறது நம்ம அப்போதான் தெரியும். எத்தனை தடவை போனாலும் வைத்த பாதங்கள் மாளவன் காண்கிலன் மலரவன் முடி தேடி ஐத்து வந்து எழுந்து இன்னமும் துதிக்கின்றார். செத்தலை கமலம் வளர்ந்தோங்கிய தில்லை அம்பலத்தானை பத்தியார் சென்று கண்டிட என் மனம் பதை பதைப்பு ஒழியாதே. திருவிசப்பா அவர் போய் பார்க்கறது என் மனசு எப்படி இருக்குமா? பதப்பதப்பா இருக்கு. தரிசனம் பண்ணும்போது அப்படி இருக்கும். அந்த சபைக்குள்ள போய் அந்த அந்த இலலை குத்துறாங்களே அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் உள்ள போய் அதை எட்டி அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கறதுக்குள்ள நமக்கு ஒரு இந்த ஃபீல் என்ன ஆகுங்கிறது வந்து அங்கே அனுபவிக்கிறது தான் அது என்னன்னு தெரியும். அது யாராலையும் சொல்லி முடிக்க முடியாது. எல்லாம் இன்னொரு எப்படி அன்னைக்கு என்ன அலங்காரத்தில் இருக்காரு, அன்னைக்கு எப்படி இருக்காரு சாமி, கை தெரியுதா கால் தெரியுதா, நகை போட்டிருக்காங்களா போடலையா, என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாம் அங்கே போய் இருந்து பார்த்தா தான் அது தெரியும். அது யாருக்கா அந்த அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அலைவரிசையை புரிமை தவிர்த்து மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்காது இயலாது. திருமூலர் சொல்கிற மாதிரி தான் அன்னைக்கு சொன்னா ஒரு பாட்டு முத்திரிச்சு வகுப்புல தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போங்கிறது மாதிரி மகள் தன் மணாலோட ஆடிய இன்பத்தை தாய் கேட்டான்னு சொல்ல முடிப்பாண்டார்ல அதே மாதிரி தான் எதுவும். அது என்ன இன்பங்கிறத நம்ம அனுபவிக்கிறவங்க தான் திரும்பி தவிர்த்து வேலையில சொல்ல முடியாது. சிந்தை மகிழ எழுநிலை கோபுரத்தை அணைந்தார் சேரனார். இந்த வீதி வழியா தானே அப்பர் சாமி உள்ள போயிருப்பார். இந்த கோபுரம் வழியா தானே ஞானசந்தர் உள்ள போயிருப்பாரு நினைச்சிட்டு போறார். இந்த வழியா தானே சுந்தரரும் உள்ள போயிருப்பாருன்னு நினைச்சிட்டு போறார். நிலவும் பெருமை எழுநிலை கோபுரத்தின் முன்னர் நிலத்து இறைஞ்சி மலரும் கண்ணீர் துளிததும்ப புகுந்து. நம்ம அப்படி போறோமா? எத்தனை கதை அங்கதான், அத்தனை கண்டல் கேலி பேச்சு. அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க, ஃபோன் அடிச்சா வரைய பண்றீங்க போக பண்றீங்க, முன்னாடி போயிட்டீங்க விட்டுட்டு போயிட்டீங்க பின்னாடி வரீங்க, எல்லா கதையும் அங்கே பேசி வேண்டியது. அங்கே போய் தான் திருவிழா இல்லையா? பஸ்ஸு வந்து அவங்க பஸ்ஸு கிடைச்சதா பஸ்ஸு கிடைக்கலையா, எத்தனை மணிக்கு திரும்பி போறீங்க, உழவனை பிடிச்சிடலாமா, இப்படித்தான் நாம போறோம் இல்லையா? கோபுரத்து உள்ள போகும்போது எப்படி போறாரு சாமி உள்ள? நிலத்து இறைஞ்சி கும்பிடுறோமா? ஒரு நாளாவது கோபுரத்தை பார்த்து கீழே வந்து கும்பிட்டுருக்கோமா? பாருங்க, கும்பிட்டுருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் வேலை கும்பிட்டுருப்போம். ரேராக போகும்போது கும்பிடலாம். ரெகுலராக உள்ள போயிட்டு வரப்பெல்லாம் கும்பிட்டு வரோமா? இல்லை. மலரும் கண்ணீர் துளி ததும்ப புகுந்து மணி மாளிகை வளங்கொண்டு அப்படின்னார். அப்ப நிச்சயமா கீழே வீதி இல்லை, சரி கீழே கோபுரம் இல்லை, அதே மாதிரி வடக்கு கோபுரமும் இல்லை. வளங்கொண்டுங்கும் பொழுது நிச்சயமா தெற்கு கோபுரமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா மேற்கு கோபுரமா தான் இருக்கணும். அப்பர் சாமி வளங்கொண்டுன்னு இருக்கும். அப்பர் சாமி புராணத்தில் பார்த்தீங்கன்னா எழுநிலை மாடம் வளங்கொண்டு இருக்கும். இந்த புராணத்தில் எடுத்து வச்சுதுன்னா அப்பர் சாமி புராணம் நம்ம அப்பர் சாமி உள்ள போகும்போதும் இதே கருத்தை காமிச்சிருப்பார். மேற்கு கோபுரமா தான் இருக்கும். உண்மையான உலகாண்டத்திற்கு தானே அப்பர் சாமி.
சொல்லுகிறார், அஞ்சொல் திருமறை அவர் முன் பகர்தலும் அவரும் தொழுது மண் அழி கூறும் செஞ்சில் பெருகிய மகிழ்வும் காதலும் நிறையன்போடு உரை தடுமாற செஞ்சொல் திருமறை மொழியந்தணர்வையில் தில்லை திருநகர் எல்லைப்பால் மஞ்சிற் பொலிநெடு மதில் சூழ் குடதிசை மணிவாயிற்புறம் வந்துற்றார். குடதிசை மணிவாயிற்புறம் அப்புறம் தான் புராணம், இப்பதான் வாயில்புறம் வந்திருக்கார். அடுத்தது அல்லல் பவமர அருளும் தவ முதல் அடியார் எதிர்கொள்ள அவரோடும் மல்லல் புனல் கமழ் மாடே வாயில் வழிபுக் எதிர்தொழுது அணை உற்றார் கல்வித்துறை பல வருமா மறை முதல் கரை கண்டுடையவர்கள் வேணும் செல்வக் குடிநீரை நல்வைப்பிடை வளர் சிவமே நிலவிய திருவீதி. சிவமே நிலவிய திருவீதியாகும். திருவீதி சொல்கிறார். நவமின் சுடர்மணி நெடுமாலையுணரு மலர்மாலையும் நிறைவி திருவீதி புவனங்களின் முதல் இமையோர் தட முடி பொருதுந்திய மணி போகட்டி. அடுத்ததாக போனால் பாருங்க, அந்த வீதியில் என்ன கிடக்குமா, மாணிக்கங்கள்லாம் சிதறி கிடக்குமா. ஏன்னா தேவர்கள் எல்லாம் ஒருத்தர் தலையை முடிட்டு சாமி தரிசனம் பண்ண வரும்போது அந்த மகடங்கள் உடச்சி கிடக்குங்கிறார் சேகரார். அங்க ஞாலம் திகழ்திரு மறையின் பெருகோளி நலமார் முனிவர்கள் துதியோடும் ஓளம் பெருகிய நிலையேழ் கோபுரம் முறையே கொடுதொழுதுள் புக்கார். ஒரு மேற்கு வாசல் உள்ள போறார். போன உடனே அடுத்த பாட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போற பாட்டு. வளர் பொன் கணமணி திருமாளிகையினை வளம் வந்து, இங்கேயே வளம் வந்திருக்கு. அப்புறம் சமயம் வளம் வரார். வளம் வந்து திரும்பி ஒரு ரவுண்டு ஆஃப் வட்டமாவது வரும். தெற்கோபுரம் வழியாக இருந்தீங்கன்னா முக்காவட்டம் வந்துடும் இல்லையா? ஆமா. அளவில் பெருகிய ஆர்வத்திடை எழும் அன்பின் கடல் நிறை உடல் எங்கோ உலகச் செறி நிறைவிரவ திருமலை புன் கோபுரம் அது புகுவார் முன்கலனில் பொலிவிடம் உடையார் நடனவில் கனக பொது எதிர்கண்ணுற்றார். இந்த இடத்துல ஒரு புது குறிப்பு சொல்றார். இந்த 26ஆம் படிக்கு மேல ஒரு கோபுரம் தான் சொல்கிறார். இருக்காப்பா 26ஆம் படிக்கு மேல கோபுரம் இருக்கான்னு தெரியல. இல்லை, பிளாட்டாக தான் இருக்கும் மேலே. இதெல்லாம் கோபுரம் இருக்குன்னு சொல்றார். அங்கேருந்து பார்த்தோன்னே என்ன தெரியுதுங்க, அவருக்கு அந்த தக்க 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 தக்கன்னு மின்னக்கூடிய அந்த பொன்னம்பலம் தெரியுதுங்க. கலனில் பொலிவிடம் உடையார் நடம் நவில் கனக பொது எதிர் கண்ணுற்றார். அங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் அப்படின்னார். அவர் தரிசனம் பண்ணாருங்கிறது அங்கே தனியாக செய்தி அங்கே போகுது. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். புகுந்து மணிமாளிகை வளங்கொண்டு சிவகங்கை வழியாக போகிறாருன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு பாட்டு இருக்கு, சிதம்பரத்தை தரிசனம் பண்ணுறவங்க அனுபவிக்கிறவங்கள தான் அந்த பாட்டோடைய பெருமை முறையும். கோபாலகிருஷ்ண பாரதி ஏற்பட்டது. என்னேரமும் உந்தன் சந்நிதியிலே இருக்க வேணும் ஐயா. அப்படிதான் பாட்டு. என்ன கேட்குறாரு பிரார்த்தனை? பொதுவாக சன்னதிலே தானே இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாதுங்க. இப்போ சன்னதியில் இருந்தால் என்ன கிடைக்கும்? என்ன இருந்தா சொல்றார், தேவசபையும் சிவகாமி தரிசனமும் சிவகங்கையும் கொடிமரமும். சிதம்பரத்துள்ள போறதெல்லாம் அப்படியே பாட்டில் வைக்க, இதெல்லாம் எப்போ தரிசனம் ஆகிட்டே இருக்குங்க. அஞ்சல் என்று அருள் செய்யும் வீரமணியும் டாங் 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 அடிக்கிற மணி, அது அஞ்சல் என்று அருள் செய்யும் வீரமணியின் ஓசைதான். இதெல்லாம் பார்த்து கொண்டு என் நேரமும் உந்தன் சன்னதியிலே இருக்க வேணும் ஐயா. நடராஜா கும்பிட்றாங்க இல்லையா? நடராஜா பிரதானமாக கும்பிட்ற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நடராஜாவுக்கு மட்டும் ஃபேனாக இருக்க மாட்டாங்க, அந்த கோயிலுக்கே ஒரு ஃபேனாக இருப்பாங்க. அந்த கோயிலில் இருக்கிற நடைமுறைகள் அங்கே இருக்கிற விஷயங்கள் அங்கே அது நடக்குது இது நடக்குது எல்லாத்தையும் அந்த கோயிலோடு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் அனுபவிச்சு பாடுறார். தேவசபையும் சிவகாமி தரிசனமும் சிவகங்கையும் கொடிமரமும் அஞ்சல் எண்ணும் வீரமணியும் இப்படி எல்லாத்தையும் அவர் சொல்கிறார் அந்த பாட்டில். நல்ல அற்புதமான பாட்டு, கேட்டு பாருங்க, ரொம்ப அற்புதமாக. அது மாதிரி கோபாலகிருஷ்ண பாரதியார் ஆமாம் நந்தனார் இப்படி பாடுறதா அவர் பாடுறார். நந்தனார் சரித்திரத்தில் அவர் இப்படி பாடுறார். எல்லாமே அப்படி தானே. அவர் முதல்ல திருநாளைப்பவர் நாயனார் எல்லையிலேருந்து பாரு வருகலாமோ அப்படின்னு பாட்டு உள்ளே போகிறார். கோயில் உள்ள போனோடனே அவர் பாட்டு பாடுறார். இதுதான் சிதம்பரமா, இவ்வளோ நாள் நம்ம எண்ணி பார்த்த சிதம்பரம் இதுதானா அப்படின்னு நினச்சி அவர் பாடுறது ஒரு பாட்டு. இதுதானோ தில்லை ஸ்தலம்
இத்தனை நாளும் அறியேன் இதுதானோ தில்லை ஸ்தலம். அதுவோ இதுவோ என்று அலைந்திடும் பேயனை கதி தருவேன் என்று கை காட்டி அழைத்திடும் இதுதானோ தில்லை ஸ்தலம். காசினியில் இதை கையில என்றெல்லோரும் பேச கேட்டனே அன்றி பேண பார்த்தறியேனே. இப்பதான் பாக்குறாரு எல்லாரும் தான் கையில கையிலன்னு சொல்றாங்களே, கேட்டிருக்கேன் தடுத்து நடராஜா தடுத்து சிதம்பரத்தையும் நான் பார்த்ததே இல்லை. கையில என்று பேச கேட்டனே அன்றி பேண பார்த்தறியேனே இதுதானோ தில்லை ஸ்தலம் பாடுறார். நந்தனாருடைய அனுபவம் என்ன அவ்வளவு நடராஜர் ரசிக்கிற கோபாலகிருஷ்ணன் பாரதி. அவர் ஏன் நந்தனாச்சரித்தை பாடுறாருன்னா, நடராஜர் ஏதாவது வகையில போட்டுருக்கிறதுக்கு அவரு கிடையாது. எல்லா பிளாட்ஃபார்மும் அதுக்குள்ள இருக்கு, நந்தனாச்சரியத்துக்குள்ள இருக்கு. அதெல்லாம் இப்படி வச்சுவாரு பாடம். அந்த இடத்துல ஒரு சாமி கடைசியில நந்தனார் போயிட்டாரு, திருநாளை போயிட்டார், சாமி தரிசனம் ஆகிறார், நடராஜ தரிசனம். அந்த இடத்துல ஒரு பாட்டு விட்டார். தாத்தை என்றாடினார் அவர் தத்தித்தை என்றாடினார் தீர்த்தரிடத்தை என்றாடினார். ஒன்று வரியா இருக்காது, இவர் தாள போட்டு அவர் பாடுற மாதிரி இருக்கு. கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டில் எல்லாத்துலேயும் என்ன ஒரு முத்திரை இருக்குன்னா, கடைசியில கோபாலகிருஷ்ணன் பாடன்னு இருக்கும். கோபாலகிருஷ்ணன் திருமால் அர்த்தத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமால் வழிபாடு பண்ற மாதிரி கிடக்கு. ஏன்னா இவர் பேரே திருமால் பேர் தான். அவன் திருமால் வழிபாடு பண்ணாருன்னு அர்த்தத்தில் ஒதுக்கிது, இவர் பேர் அதில் வந்துட்டு அப்படி பாடியிருப்பார். இந்த சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா அந்த பாட்டு அவர் தான் பாடினது. அந்த பாட்டு தியாகர்கிட்ட போய் பார்க்குறாரு, திருவையாறில் போய் தியாகரை பார்க்குறாரு. அவர் அந்த ராகத்தில் ஒரு பாட்டு பாடிருக்கேன்னு இந்த பாட்டை நீங்கள் ஏதாவது பாடுவீங்களான்னு தியாகராஜர் கேட்டாராம் திருவையாத்தில். உடனே அவர் அது வரைக்கும் பாடலை. உடனே போய் திருவையாரப்பர் ஐயாரப்பர் சன்னதியில் போய் உட்காந்து இந்த கீர்த்தனை அவர் எழுதி பாடினார். ஐயாரப்பர் சன்னதியில் தான் இந்த பாட்டே பிறக்குது. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானாகுமான்னு பாரு. ஆமா சிவசிவ சிவசி நம்ம இருக்கிறத அனுபவிச்சா போதும், புதுசாக ஒன்று உற்பத்தி பண்ண வேண்டியதில்லை. அதனால எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ராஜா அனுபவஸ்தர்களுக்கு தான் அதோடைய என்னங்கிறது தெரியும். அவர் கொடுக்கக்கூடிய அனுபவம் வேற எங்கே கிடைக்காதுங்கிறத அது தெரியும். அவருடைய சரித்திரம் இன்னொரு பாட்டு வர்றாரு. உப்பும் கற்பூரம் உலகத்தில் பார்த்தா ஒன்று போலதான் இருக்கும். எல்லாம் உப்பை போல் கற்பூரமும் வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் கற்பூரம் தான் நடராஜாகிறாரு. எல்லாமே வெள்ளை தான் பார்க்கறதுக்கு. ஏன்னா நடராஜா தான் கற்பூரம் அப்படின்னு பாடுறாரு. அந்த சபாவதி பாட்டு நிறைய பாட்டு இருக்கு. கோபாலகிருஷ்ணகாரதி கீர்த்தனைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க நடராஜா தான் வருவார். இப்படி தான் கொஞ்சம் குழாய் வச்சிருப்பார். அப்படி புகுந்தே மணி மாளிகை வளங்கொண்டு உலகு விளங்கோ திருப்பேரம்பலத்தை வணங்கி. பேரம்பலங்கிறது பேரம்பலங்கிறது ஆயிரங்கால் மண்டபம். ஆயிரங்கால் மண்டபம் அப்படியா? அது தெரியுது. ஆயிரங்கால் மண்டபத்துக்கு என்ன அம்பலம் இருக்கு? அம்பாளத்துல சொல்லுங்க. சபைன்னா வடமொழி பேரு. இங்க பேரம்பலங்கிறார். சிற்றம்பலம், எதிரம்பலம் அப்படின்னு அம்பலத்துல 5 பேர் வரும். நீ சபைன்னு வடமொழி பேர். அது சித் சபை, கனக சபை, நடன சபை, தேவசபை, ராஜசபை. ராஜசபை அப்படிங்கிறது தான் ஆயிரங்கால் மண்டபம். தேவசபைங்கிறது நீங்க சொன்ன இப்ப அதாவது உத்தியோகமூர்த்தியா இருக்கிறது எல்லாம். நடன சபைங்கிறது இங்க குடிக்க தாண்டா இருப்பாரு. அது எதிரம்பலங்கிறது சாமி அபிஷேகம் ஆகுது பாருங்க. அது நிறுத்தம்பலம் நடன சபைங்க. சரி. பேரம்பலத்தை வணங்கி உள்ளணைந்தார் அழகில் அண்டம் அளித்தவர் நின்று ஆடும் திருச்சிற்றம்பலம். சபைக்கு முன்னாடி போறாரு. இப்பதான் சில காலமா எங்கி தேவசபையா இருக்க வாய்ப்பு.
அந்த பெயர் கண்டுபிடிச்சினா எதுவும் கண்டுபிடிச்சிடலாம். 5 அம்பலங்கள் என்னன்னு கண்டுபிடிக்க வந்துடும். எவ்வளோ நாள் ஏங்கி தலைத்த சாமி இது வரைக்கும் அவருக்கு அந்த பூஜை நிறைவில் ஒளி கொடுத்த அந்த சாமி அவர் நேராக பார்க்க போகிறார். சபை தெரிகிறது. அளவில் இன்பப்பெருங்கூத்தர் ஆடையெடுத்த கழல் காட்ட தூக்கல திருவிடியை காமிக்கிறார்ல. நடராஜ என்னத்தை காமிக்கிறார் நம்மகிட்ட? காலதான் தூக்கி காமிக்கிறார். காலை தூக்கி காமிக்கிறார். மடித்தாடும் அடிமைக்கன் அன்று ஏறி வாழும் நாளிலும் மடித்து தாள தூக்கி காமிக்கிறார். அதான் ஆடை எடுத்த ஆடை எடுத்த பாதம் ஒன்றும் நம்மை ஆட்கொண்டதே அப்படின்னார் அப்பர் சாமி. தேடும் பொருளும் பெருந்துணையும் தில்லை சிற்றம்பலத்து ஆடும் கழலை. ஆடையெடுத்த கழல் காட்ட புலமும் ஒரு வழி சென்று உருகி போற்றி உய்கின்றார். எப்பொழுதுமே நடராஜத்தை வந்துட்டாலே சேக்கரார் சாமி எங்க நடராஜன் சொன்னாலும் என்ன சொல்லுவார்னா, இந்த கருவிகரணங்கள்லாம் ஒன்னா சொல்லிடுவார். அப்ப கருவிகரணங்கள்லாம் ஒரு வேலையும் தெரியலன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? முத்தி இன்பம் அனுபவத்தில் இருக்குன்னு அர்த்தம். அருளாகிய கருவி மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கு. முத்தி இன்பம் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகம் நாரத புலமும் ஒரு வழி சென்று உருக போற்றி உய்கின்றார். தேவர்கள்லாம் எதையா அமுதல் குடிச்சான் அப்படிங்கிறாருங்க. அந்த அமுதத்தை அவனை குடிக்கிறதுக்கு இவர் என்ன பண்ண வேண்டியிருந்ததுப்பா? இவர் விஷத்தை சாப்பிட வேண்டியிருந்தது. இதுதான் இது சொன்னாரு சேகரசாமி. உலகத்துல பெரிய பொருள் கிடைக்குது. அந்த பெரிய பொருள் விட்டு யாராவது சின்ன பொருளில் போய் வந்த நாட்டை வச்சானா அவன் எப்பேற்பட்ட அறிவாளியா இருப்பான். அவன் 1 லட்ச ரூபா உனக்கு கிடைக்கின்றா, இருறா தரேன் அப்படிங்கிற. இல்லை வேணாம், அவர் 10 ரூபா தரேன் இருக்கார், போயிட்டு தர்றேன் அப்படின்னா எப்படி இருக்குப்போ? அதை பார்த்து தான் மணிவாசன் சொல்லுகிறார், கெட்டவா மனமே கெடுவாயினார். சின்ன பொருள் மேலே விருப்பம் வச்சிருக்கிற முற்றிலா இளந்தளிர் பிரிந்து நீ உண்டான எல்லாம் இறைவனுடைய திருவடியை பிரிந்து நீ இந்த உலகத்தில் அனுபவிச்ச அனுபவத்தில் எண்ணி பாரு, ஏதாவது நிரந்தரமான கிடைச்சிருக்கா பாரு. சரி, நிரந்தரமாக கிடைச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிம்மதியாக வச்சிருக்கா பாரு, ஒன்றுமே கிடையாது இதில். அப்போ இறைவனுடைய இன்பத்தை துறந்து உலக இன்பமாகிய சிற்றின்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாயே, ஒருத்தன் 1 கோடி ரூபா லாட்ரி விழ போகுது, அதை விட்டுவிட்டு அவனாவது போய் 10 ரூபாய்க்கு வேலைக்கு போனான். இன்னைக்கு மட்டும் நீங்கள் உனக்கு 1 கோடி ரூபா தரேன்ட்டான். இல்லை இன்னைக்கு நான் வேலைக்கு போனால் தானே சாப்பிடுவேன்ட்டு இதை போயிட்டான்னு வச்சுக்கணும். அவரோட பெருமை என்ன? அது போல தான் இருக்கு மனமே கிட்டாவா மனமே என்ன. அது போல தேவர்கள்லாம் அமுதம் சாப்பிட்றதுக்காக அமுதமாகிய சாமிக்கே விஷத்தை சாப்பிட வச்சான். விஷத்தை சாப்பிட்டு அமுதம் கொடுத்துருந்தவர். இந்த இடத்துல அந்த சேகராசம் அழகாக பொறுத்துக்கிறார். அமுது இங்கே இருக்க, கையில் வெண்ணெய் இருக்க, நெய் கலைவான போல அழைச்சிருக்கான் அந்த பயலோலான்னு. கலனில் விடம் வைத்து அளித்த அமுது அன்றி மன்றில் கழல் வைத்து வளரும் திருக்கூத்து அமுது. சாமி 2 அமுதம் கொடுத்தார் தேவர்களுக்கு. 1 கலனில் விஷத்தை வச்சு கொடுத்த அமுது, 2வது அம்பலத்தில் காலை வச்சு கொடுத்த நடனமாகிய அமுதுங்க. இப்போ 2வது அமுது தான் நமக்குலாம் இல்லையா? கலனில் விடம் வைத்து, கலன்னா கழுத்து, கழுத்து கலன்னா கழுத்து, பெரிய லகரம் போட்டிருக்கார். அளித்த அமுது அன்றி, அவர் கொடுத்த அந்த அமுதத்தை தவிர்த்து மன்றில் கழல் வைத்து வளரும் திருக்கூத்து இல்லையா? திருவடிய மன்றத்தில் வச்சு வளரும் திருக்கூத்து. என்ன வளருது? கூத்து வளருமா? உயிருக்கு ஞானம் வளரும். ஞானத்தை வளர்க்கக்கூடியதாகிய திருக்கூத்து. அமுது உலகுக்கு அளித்த கருணை வழுத்தினார். சாமி வழி போட்டுக்கிறார். இல்லை அம்பலத்தில் என்ற சேவடி போற்றி வல்லேந்து என்னை வழித்தொண்டு கொன்றாய் போற்றி இல்லைல்லாம் பாடுகிறார். ஆசை ஆனந்த கடலுள் திளைத்தே அமர்ந்து, எப்படி தீரல நடராஜ தரிசனம் பண்ண தீரல ஆசை. ஆனந்த கடலுள் திளைத்தே அமர்ந்து அருளால், அருள் காரணமா மாறி போச்சு எல்லாம். சீரார் வண்ண பொன் வண்ண திரு அந்தாதி திருப்படி கீழ் பாராதரிக்கை எடுத்து ஏத்தி
பணிந்தார் பருவமழை பொழியும் காரால் நிகர்க்க அறிய கொடை கையார் கழறிற்றறியார் தாம் அண்ணு பொன்னொன்னத்தாவை பாடினதாக சொல்லுகிறார். ஏதாவது பாடின முதல் பிரபந்தம். இந்த பிரபந்தத்தை எங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ப்பா? வகுப்புக்கு போகணும் நீங்கள். அதுக்கு இப்போ நம்ம பொதுவாக திருமுறை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த பதியத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்கிறது வழக்கம். இப்போ ஒரு புராணத்தில் இங்கே வந்துருச்சு. இப்போ பொன்வண்ணத்தாந்தாதி படிக்க போனாக்க பெரிய புராண வகுப்பு போயிடும். இப்போ அதுக்காக தான் சிறப்பாக வேறு ஏற்பாடு பண்ணியிருக்கு இல்லையா? சனிக்கிழமைகளில் காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இல்லையா? அப்போ அங்கே வந்தால் தான் அதை தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் தானே? இப்போ இது என்ன ஒரு சிறப்பு பார்த்தீங்களா? கரெக்டாக இருப்பது திருந்தாதி முடிஞ்சது. இப்போ பொண்ணு தந்தி ஆரம்பிக்குது. அதில் பெரிய புராணம் இங்கே எடுத்து பாரு. சுபகம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சீரார் வண்ண பொன் வண்ண திரு அந்தாதி. அந்தாதினா அந்தம் ஆதி. பொன்வண்ண தந்தாதின்னு என்ன அர்த்தம்? ஏன் பொன்வண்ண தந்தாதின்னு பேர் இருக்கு? பொன்னம்பலத்தில் பாடினதுனாலயா? சரி, வேற வேற பொன்வண்ணம்னு தான் நூலே தொடங்கும். அதனால தான் பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேரி பொலிம் திலங்கம்னு பாடுறாரு. அதனால தான் பொன்வண்ண தந்தாதினி பேராகி போச்சு. அந்தாதி பாடினார், ஆனால் பேர் எப்படி? பொன்வண்ணத்தை தொடங்குறதுனால பொன்வண்ண தந்தாதினி பேராகி போச்சு. முதல் சிறையே பேராக கொண்டிருக்குது. குன்றைவேந்தன் அமர்ந்தானே என்றும் ஏற்றுவோம் அப்படிங்கிறது மாதிரி, ஆத்திச்சூடி அமர்ந்தானே ஏற்றி தொழுவோம் அப்படிங்கிறது மாதிரி ஆத்திச்சூடி ஆச்சு. ஆத்திச்சூடிக்கு ஏன் பேர் தெரியுமா? அப்படி ஆத்திச்சூடினே ஆத்திச்சூடி அமர்ந்த தேவை ஏற்றி தொழுவோம்னா இருந்தார். அதனால் ஆத்திச்சூடினே பேர். முதல் சொல்லையே நூல் பொருளாக நூல் பேராக கொண்டு வந்திருக்கு. அதுமாதிரி இங்கேயும் பொன்வண்ணம்னு தொடங்குறது. அந்த பாட்டு முழுக்க அகத்துறை பாட்டு தாங்க. காதல் செய்தி எதாவது வரப்போகுது. அதில் பொண்ணோட தந்தில் அதிகம் பார்த்தீங்கன்னா காதல், தலைவனை கண்டு மயங்கிய பெண்ணு சாமியை நோக்கி பாடுற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும்போது பாட்டு. அதில் முதல் பாட்டே பசலை நோய் தான். இந்த பசலை என்கின்ற நோய் பார்த்தீங்கன்னா ரத்தம் வற்றுவது தான், சத்து குறைபாடு இல்லையா? காதலனை நினைத்து ஏங்கி அவளுக்கு ரத்த குறைபாடு, அனிமிக் ஆகிடுவா. அதனால் ரத்தம் உடம்பு நேரம் மஞ்சள் நிறத்தில் மாறிடும். ஆமாம், அதுக்கு தான் பசப்பூன்னு பேர். இந்த பசு இல்லை சொல்லுங்க, அதான் அனிமி. அனிமிக் ஆயிட்டாங்க. எழுந்து போயிட்டான். அன்பு நாதனே அணிந்த மோதிரம் வளையலாகவே துரும்பென இழைத்தேன். அந்த மோதிரம் ஒட்டியானமாய் ஆகும் முன்னமே அன்பே வருவாய் பாராளே. பேருட வச்சுதான் வேற என்ன பேருட வச்சு கவிஞர் அப்படி பாடுறாருதான். அதை பார்த்து துரும்பா இழைச்சி விட்டாலாம். அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல் அப்படின்னு திருவள்ளுவர் வருது. கோடு போட்டு பார்த்து 2 அர்த்தம். கோடு ஏ கோடு போட்டு பாப்பா, எப்போ நாளைக்கு வந்துருவாருன்னா இப்போ மெசேஜ் பண்ணிடுவான் நாளைக்கு வரமாட்டேன்னு. வாட்ஸ்அப்ல. அப்போ அது இல்லை கார்காலத்தில் வந்துடுறேன், மழை காலத்தில் வந்துடுறேன்
அப்படி சித்திரை மாதத்துக்குள்ளே வந்துடுவேன். எப்படி தான் அப்போ சொல்லிட்டு போவாங்க. அதில் சித்திரை மாதம் வர போதே வந்துடுவானா, சரி நம்ம ஒரு பாடுபட்டோம், இந்த வட்டம் கரெக்டாக சேர்ந்துருச்சுன்னா வந்துடுவார், இல்லைன்னா வரமாட்டேன். ரெண்டில் ஒன்று தொடங்குறோம்ல, இந்த கதை தான் அது. வட்டம் சேர்ந்தா வந்துடுவான், சேரன்னா வரமாட்டான்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிறது. அவனுடைய வட்டம் போட்டு வட்டம் போட்டு வட்டம் போட்டு விரல் தேய்ச்சி மாட்டான் அவளுக்கு. அவர் சென்ற நாள் ஒற்றி தேய்ந்த விரல் அப்படி அப்படிதான் திருவள்ளுவர். காதல் காதல் என்பதெல்லாம் அப்படி அந்த பொண்ணு சாமி பாடுறார், தன்னை பெண்ணா பாக்கிறார். நீ மஞ்சளா இருக்க, பொன்னிறம் உனக்கு, நடராஜா நீ மஞ்சள் நிறத்துல இருக்கிற, நானும் மஞ்சள் நிறத்துல இருக்கிறேன், 2 பேருக்கும் ஒரே கலர் தான் இருந்தார். அவர் அனுப்பிக்கா இல்ல, இவர் அனுப்பிக்கா இருக்கார். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்தல் அங்கு, என் வண்ணம் அவ்வண்ணம் தான், நானும் அதே வண்ணத்துல தான் இருக்கேன். நீயும் மஞ்சள் நிறம் நான் மஞ்சள் நிறம், ஆனா நீ மஞ்சள் நிறம், உன் மஞ்சள் நிறத்தை பார்த்து நான் மஞ்சள் நிறம் நினைச்சு ஏகி ஏகி நான் மஞ்சளா போயிட்டேன், பசப்புணம் எனக்கு வந்துருச்சுன்னு பாடுறாரு. சரியா? இப்ப நம்ம ஒரு பாட்டு 10 பாட்டு பார்க்கலாம், வேணா நம்ம அதை திருப்பதி பிள்ளை பார்ப்போம். அதுக்கு தனி கொஸ்டின் வச்சிருக்கு இல்லையா, அதனால அதில் அங்கே பார்ப்போம். பொன்வண்ணத்தை அதிக பார்க்கணும். ஏதாவது 10 பாட்டு இருந்தால் கூட பார்க்கலாம், ஒரு பாட்டையும் நம்ம உட்காந்து பார்க்க முடியாது. பொன்வண்ணத்தை அதில் ஒரு 10 பாட்டு அடியே உடனே பேசியிருக்கேன், என்னுடைய சேனலில் இருக்குது, சொல்லி பண்ணல, கேட்டு பாருங்க வேணா இருக்கு. பொன்வண்ண திருகந்தாதி திருப்படிக்கு பாதா பாராதரிக்கை எடுத்து ஏத்தி, திருப்படிக்குன்னா பஞ்சாட்சர படித்தன்னு பாடியிருக்காரு சாமி. சேரமான் பெருமாள், சேரமான் பெருமாள் நின்றுக்காரு அந்த இடத்துல. இப்போ நம்மளும் அங்கே நிற்கிறோம் இல்லையா, நம்மளுடைய பாக்கியம் என்ன நினச்சிக்க வேண்டியது தான். எல்லாரும் தான் நின்றுருக்காங்க, அப்பா சாமி நின்றுருக்காங்க, ஞானசாமி நின்றுருக்காரு, எல்லாரும் தான். படிக்கணும்னு இங்கே இருக்க பாடிக்க மாட்டாங்களா, அது மேலே போய் தான் பார்த்துருக்காங்க எல்லாரும், அதனால மாற்றுக்கிறது இல்லை. சிதம்பரத்தை பொறுத்தளவுக்கு கனக சபையில் ஏறிட்டு தரிசனம், இப்போ தான் அவங்க தடுக்கிறாங்க. அதை நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ, ஏன்னா சரின்ட்டு அமைதியாக புலம்பு தடுத்து அது இல்லைன்னுலாம் தடுக்க முடியாது, ஆதாரம் கிடையாதுன்னா கிடையாது. ரெகுலேட்டரி படியில் தான் ஓகே. திருப்படிக்கு எல்லாரும் அப்படி தான் மேலே ஏறி போய் தான் பார்த்துருக்காங்க, மேலே ஏறி பணிந்தார் பருவமழை பொழியும். பருவமழைனா மான்ஸ்டர், மான்ஸ்டர் மான்ஸ்டர் தானே, மான்சூன், சாரி மான்ஸ்டர் சொல்லிட்டு அன்னைக்கும். மான்ஸ்டர்னா பெரிய கபலீகரம் பண்ணக்கூடிய மிருகம்னு அர்த்தம். இந்த பீஸ்ட்டுங்கிறாங்க அந்த மாதிரி. மான்சூன் பருவமழை பொழியும் காரால் நிகர்க்க அரிய கொடை. பருவமழையால் கூட அப்படி கொடுக்க முடியாது மழையை, இவரால் அப்படி கொடுக்க முடியுங்கிறார். அப்பேற்பட்ட அந்த ராஜா சாமி அப்படி பார்த்தார். பாருங்க அடுத்த குறிப்பு பாருங்க, எதிரம்பலத்தில் என்ன தான் எதிர நிற்க முடியும், கீழே என்ன கீழத்தை நிற்க முடியும் சாமியை. தம்பிரானார்க்கு எதிர் நின்று தமிழ் சொல் மாலை கேட்பிக்க, கும்பர் வாழ நடமாடும் ஒருவர் அதற்கு பரிசில் என, செம்பொன்மணி மன்றினில் எடுத்த செய்ய பாத திருச்சிலம்பின் இம்பர் நீட எழுந்த ஒளி, தாமும் எதிரே கேட்பித்தார். ஜல் 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 அதே தாத்தை என்றாடினார், அவர் தத்தித்தை என்றாடினார், தை தருகிடதை என்றாடினார், அவர் ஜும் தருகிடதை என்றாடினார் அப்படின்னார். அப்படின்னார் ஆடுற சத்தம் கேட்க ஆரம்பிச்சு. ஜும் தருகிடதை என்றாடினார், அவர் தை தருகிடதை என்ற மாற்றம். அவர் ஆடுறத அவர் அனுபவிக்கிறார். தம்பிரான, தம்பிரான்னா என்னுடைய சாமின்னு அர்த்தம். தலைவன். இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா தம்புரான் தம்புரான் டீம் அப்படிப்பாங்க. மலக்காவு தம்புரான், மலக்காவு தம்புரா டீம் பார்க்க பண்ணலாம் பேசிப்பாங்க. இல்லை இந்த முதலாம் நம்ம மரத்தில் தம்புரான்னு தானே சொல்கிறோம். கும்பர் வாழ நடமாடும் ஒருவர் அதற்கு பரிசில் என. ராஜாவுக்கு முன்னாடி பாட்டு பாடினா புலவருக்கு ராஜா என்ன கொடுக்கணும்? பரிசு கொடுக்கணும். இப்போ ராஜாவுக்கு முன்னாடி பாட்டு பாடுறார். ஆமாம், அப்போ இவர் பரிசு கொடுக்குறார். என்ன பரிசாக கொடுக்குறார்? திருச்சிலம்பு ஓசையாக பரிசாக கொடுக்குறார். என்னையே பரிசு இல்லையா? செம்பொன் மணிமன்றினில் எடுத்த செய்ய பாத திருச்சிலம்பின் இம்பர் நீட எழுந்த ஒளி தாமும்
எதிரே கேட்பித்தார். ஆடல் சிலம்பின் ஒளி கேட்பார் அளவில் இன்ப ஆனந்தம் கூடப்பட்ட பெரும் பேற்றின் கொள்கை வாய்ப்ப கும்பிடுவார். நீடப்பணியும் காலம் எல்லாம் என்று தொழுது புறம் போந்து மாடத் திருமாளிகை வீதி வணங்கி புறத்து வைகினார். ஆடற்சிலம்பின் ஒளி கேட்பார், கேட்டோன்னே அளவுல் இன்பானந்தம் கூடப்பட்ட பெரும் பேர் இல்லையா, கொள்கை வாய்ப்ப கும்பிடுவார். நீட பணியும் காலமெல்லாம் அப்படி நின்னார். எல்லா காலத்தையும் தரிசனம் பண்றார், தரிசனம் பண்ணிகிட்டே இருக்காரு. அடுத்து பார்த்தாக்கா காலையில் சாயரச்சு காலை வச்சு காலையில் திருப்பால் போனதுக்கு போனார், தரிசனம் பண்ணார். பார்த்துக்கிட்டே இருந்தார். திருப்பி பார்த்தா சந்தி காலான்ட்டாங்க, அதையும் நடக்குது, தரிசனம் பண்ணார். பார்த்துட்டே இருந்தார், உச்சி காலான்ட்டாங்க, தரிசனம் பண்ணுறார். நடை அடைச்சாங்க, வெளில வந்து நின்றுட்டு இருந்தார். திரும்பி சாயந்தரம் ஆச்சு, சாயந்தரம் உள்ள பார்த்தார், சாயரச்சை பார்த்தார், சந்திகாலம் பார்த்தார், அர்ச்சாமம் பார்த்தார். பார்த்துட்டு வெளில வந்தார். காலம் எல்லாம் நின்று பொழுது புறம் போந்து மாடத் திருமாளிகை வீதி வணங்கி, திரும்ப வீதியை வணங்கி வெளில வந்துட்டார். புறத்து வைகினார். ஏன் வீதியை விட்டு ஏன் வெளில வந்தார்? அங்க போல வீதியை விட்டு ஏன் வெளில வந்து வைகிறார்? புறத்து வணங்கி, மாளிகை வீதி வணங்கி புறத்து வைகிறார். தில்லை வீதிக்குள்ள தில்லைவாழ்ந்த வேற யாரும் தங்குவது மரபு இல்லை. இது பெரிய புராண சொல்லக்கூடிய காட்சி. ஞான சம்பந்தரே உள்ள தங்கலை, அப்பர் சாமி உள்ள 2 பேரும் திருவேட்களம் தான் தங்குவாங்க. அவங்க 2 பேரும் வெளில வந்து தங்குறாங்க. மரபு பற்றி அவருக்கு எந்த தோஷமும் இல்லைன்னாலும் ஒரு மரபு பற்றி வெளில வந்து தங்குகிறாருன்னு ஒரே எழுதுறாரு. அந்த சிக்கேசன் ஞான சம்பந்தர் எங்கே தங்குறாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் திலைவாழ்ந்தவர்கள் மட்டும்தான் அங்கே தங்கணும், அவர்களுக்கு மட்டும்தான் உரிமை. ஏன்னா வீதிங்கிறது என்னது தான், அதுவும் கோயிலுடைய ஒரு பகுதியாக தான் அங்கே காட்டப்படுகிறது. அது சிற்றம்பலம் தான். அது சிற்றம்பலங்கும் போது கோயில் தான், அதனால் அங்கே தங்குவது மரபு இல்லை. அங்கே மலசலம் விடுதல் தங்குறது இதெல்லாம் மரபு இல்லை. இப்போ நாம் அங்கே என்னென்ன செஞ்சோங்கிறத இன்னி பார்த்துட வேண்டியது தான். இப்போ ஒரு தடவை கோயிலுக்குள்ளே செய்கிறோமா, ரொம்ப விசேஷம் இப்போ நமக்கு இப்போ அதிகம். உள்ள ஒரு பாத்ரூம் கட்டா நல்லது. இந்த மாதிரி இணையத்தை தாங்கிறதுக்கு உள்ள வந்து பெரிய கோயிலே வந்துட்டோம், உள்ள இருக்கும்னு நினைக்கிறோம். அழகான பாத்ரூம் நல்ல மாதிரியே கட்டி ஒரு வாரமாக ஆயிரக்கால் மண்டபத்து பின்னாடி இடம் இருக்காங்க கட்டிட்டு அழகாக விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. நடக்குமா பாண்டியனார் கோயில் ஆப்போசிட் படத்துக்கும் நிறைய இடம் காலியாக இருக்கு. அது ஆயிரக்கால் மண்டபத்தில் தரிசனம் பண்ணி நீங்கள் வெளில வந்து வச்சுங்களேன். இது பெரிய ராஜசபையில் விடுறாங்களே தரிசனம் தப்பா. அப்போ இறங்கி நீங்கள் இந்த பக்கம் வந்து ஒரு பாட்டு பாடலாம். நம்மளாம் கொல்ல பக்கம் போகாத கொட்டி கிடக்கு ஜாக்கி இருக்கிற மாரி. சாமி நடராஜா இருக்காரு சார் பக்கத்துல, சிவத்துக்கு நடராஜா இருக்காரு. ஆயிரக்கால் படத்துல எழுதல் பண்ணிருக்காரு சாமி. அங்கேயே வந்து எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போறோம் நம்ம. சரி அது கூட பரவாயில்ல, அபிஷேகம் ஆகிட்டு இருக்கும் காலை நேரத்தில். ராபூரா இடம் பிடிச்சி வச்சிருப்பான் சாமி தரிசனம் பண்ணணுன்னு. இப்போ இவனுக்கு தாங்க முடியாது, ஏற்றி போயிட்டது இடம் வேற போயிடும். அதனால என்ன பண்ணுறதுனா இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லிட்டு ஏற்றிட்டு நான் நடராஜருக்கு நேராக இருக்கும் பாருங்க இடம், விளக்குளத்தை தத்திரிக்கா பாருங்கப்பா இடம், அங்கே போய் இருந்து வச்சுட்டு வந்துடுவோம். அது நடக்குது. இன்னைக்கு பார்க்கலாம் அந்த காட்சி. நீங்கள் என்ன பண்ண முடியும்? மக்கள் அறியாமல் இருக்கிறாங்க. அறியாமல் எவ்வளோ தூரம் தடுக்க முடியுமோ அவ்வளோதான் நம்ம தடுக்கலாம். அதுக்கு முயற்சி எடுக்கணும். கழிவறை உள்ள கட்டிட்டாக்க அது தப்பு அப்படின்னு நினைக்கிறத விட இது பெரிய தப்பு இல்லையா? அவங்களும் அதே மாதிரி வெளில போகக்கூடாது, அவங்க வீட்டுக்கும் போகக்கூடாது, அவங்களே அதே மாதிரி வச்சுக்கணும்.
சரி இருக்கு. அது ஒரு முக்கியமான சுத்தம் பண்ண மாட்டான். அது பெரும்பாடு. அதை விட இல்லை பாத்ரூம் இருக்குன்னு நம்ம வேகமாக உள்ளே போய் பார்த்தா அங்கே இருக்கிற காட்சியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நேற்று பாதிக்கப்பட்டேன். இல்லை சினிமா பாட்டுக்கு அது பசங்க படத்தில் வரும் பூ பூ பூன்னு ஒரு படம். வீதியில தங்கலால அனாச்சாரனுக்கு எடுத்தோம்னா ஆச்சாரியர்கள் வெளில போய் தங்குறாங்க. நாம பண்ற அநியாயத்தை பாருங்க சார். ரைட், நீங்க ரைட். நம்ம சொல்றோம் அவங்க மழை ஜலம் கழிக்கிறாங்க அறியாமையினால. அறிந்தேன் அவன் மனதார் உள்ள போய் தவறை செய்யலையா? கோயில் வளாகத்தில் போய் சொல்லுங்க பாப்போம் சார். வெளியே ஆளு தெரியல சார், அதனால அவன் பண்ணிட்டு போறான். அவன் இங்க மட்டும் எந்த கோயில் பண்ணாலும் பண்ணுவான். அவனை விட்டுருங்க. நாம படித்தோம், சாமி பெருமை தெரியும், தேவர்கள் தெரியும், சேக்கராட் சாமி என்ன யாருன்னு தெரியும், ஞானசுந்தர்னா யாரு தெரியும், ஆச்சாரியர்னா யாரு தெரியும், ஒழுக்கனா என்னன்னு தெரியும், கோயிலுக்குள்ள எப்படி பிஹேவ் பண்ணுது எல்லாம் தெரியும். நாம பிஹேவ் பண்ணுறோமா? நம்ம மனதுக்குள்ள அங்கே போய் ஒரு தீ எண்ணெய் ஒன்றா இருக்கா கண்ணுக்கு கவர்ச்சியாக ஒன்று போடுதுன்னா பார்க்காம இருக்கோமா? சொல்லி பாருங்க பாப்போம். இப்போ அவர்களை விட இழிவு நாம தான். நம்ம என்ன அவங்கள பற்றி பேசிட்டு நடக்கிறோம்? சொல்லுங்க பாப்போம். ஒப்பிட்டாலும் பார்த்தாலும் அப்போதான் போதும் நினைக்கிறோம் அடி வாங்குறதுக்கு. ஆமா அப்படி இருக்கு பாத்துக்க. அப்ப யாரையும் நம்ம திருத்த முடியாதுங்க உலகத்துல. வேற நம்ம திருத்திக்கலாம், அதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கே தவிர உலகத்தை கடவுள் இது தப்பு அது தப்பு இது செய்யான்னு சொல்லி திட்டத்துக்கு நமக்கு எங்கேயுமே முயற்சி கிடையாது. செஞ்சாலும் அது பலன் அளிக்க போகுது. வேணா என்ன பண்ணிக்கலாம் நம்மப்பா? நாம வேணா வெளியில போகலாம், அதான் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை நாம வேணா வீதியை விட்டு வெளில போய் தங்கிக்கலாம், அதான் இல்லையா? இப்போ நம்ம கோயிலுக்கு போனோம்னா வெளில தான் தங்கிறோம். வீதியை விட்டு அந்த என்ன மண்டபம், அது நம்ம மண்டபம் சிவசக்தி மண்டபத்தில் தங்குறோம் 2 நாள். அதனால பிரச்சனை இல்லை. வீதியிலே கிடையாது மண்டபம். முன்னாடி ஜலட்சுமி மட்டும் வீதியில் இருக்காது, வெளில தான் இருக்கும். சரி. பரவும் தில்லை வட்டத்து பட்டதுன்னா எந்த பட்டு புறத்து வைகினார் அப்படின்னார். சரி, வெளியிலே இருக்கட்டும் சாமி. மிச்சத்தெல்லாம் அடுத்த வகுப்புல பார்ப்போம். போயிருக்காரு, திரும்பி உள்ள வர போறா. நாளைக்கு என்ன தரிசனம் பண்ணார், அடுத்த வகுப்புல என்ன தரிசனம் பண்ணார், எப்போ போறாருங்கிறது நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். வேண்டு செல்லு நிறைய போகும். அப்ப நம்ம சிலை வாழ்ந்தனால இருக்கணும்ல.